தனுசு ராசி அன்பர்களே, மாசி மாதம் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசியினுடைய நாதன் அதாவது குரு பகவான் இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதாவது ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் வக்ரமாகி மிதுனத்தில் இருந்தார் அல்லவா? இப்போ இந்த மாசி மாதம் கரெக்டாக 27ஆம் தேதி 11/3/2026 அன்று உங்கள் ராசிநாதனான குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பதும், முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதும், லாபஸ்தானத்தை பார்ப்பதும் ஒரு நல்ல அமைப்பு. சில தடங்கல்களை கொடுத்து கொண்டிருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அத்தனை தடங்களும் விலகப் போகிறது. மனதில் தன்னம்பிக்கை கிடைக்கப் போகுது. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறது. அப்போ தைரிய வீரியம் என்பது பலப்பட போகிறது இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதம் பாருங்க, உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்குது. அப்போ பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தை பார்ப்பதும், 10க்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான புதனோடு சேர்ந்து இருப்பதும், சுக்கிரன் லாபஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ 9, 10, 11ஆம் அதிபதிகள், ஏன்னா 9 பாக்கியம், தொழில், லாபம், இது அத்தனையும் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போ 5 கிரகங்கள் இந்த மாதம் மாசி மாதம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது தனுசு ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அப்போ தொட்டது துலங்க போகுது, நினைத்த காரியங்கள் ஜெயமாக போகிறது, மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்க போகிறது. உற்சாகம் தரக்கூடிய செயல்களில், அதாவது மனசு ஒரு மாதிரி இருட்டுத்தன்மை, ஒரு டல்லாக இருந்த உங்களுக்கு, விடை தெரியாத உங்களுக்கு இப்போ விடை கிடைக்க போகிறது. உங்களுக்கு ஒரு ரூட் காமிக்க போகுது. இப்படித்தான் நம்ம போகணும், இப்படித்தான் செயல்பட போகிறோம் அப்படிங்கிற அத்தனை விதமான நல்லவைகள், நல்ல அறிவையும் நல்ல புத்திசாலித்தனத்தையும் மதிநுட்பத்தையும் தரக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு. என ராசிநாதனான குரு பகவான் ஒரு நல்லவர். உங்கள் ராசி அதிபதி 5 கிரகங்களை பார்க்கிறார். ஒன்று நல்ல அமைப்பு. அதுவும் 5க்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் உச்ச பலம் பெறக்கூடிய மாதம், உச்ச பலத்தோடு இருக்கு. அப்போது இந்த செவ்வாய் பகவான் மாசி 11ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது லக்னாதிபதி 5ஆம் அதிபதியை பார்க்குது, 9ஆம் அதிபதியை பார்க்குது, 10ஆம் அதிபதியை பார்க்குது, 11ஆம் அதிபதியை பார்க்குது. இயற்கையாகிய இறைவன் கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லவைகள், நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய, உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு வேலையில் என்ன ஒரு ப்ரமோஷன், ஒரு பொதுநலத்தன்மை, பொதுநல உணர்வு, சமுதாயத்தில் ஏதாவது ஒரு அங்கீகாரம், ஒரு கௌரவம், ஒரு புகழ், ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த தனுசுக்கு அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பண ரீதியாக இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்க போகுது. ஏன்னா 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கு. ஆனால் என்ன, வரவும் வரும், கொஞ்சம் செலவும் அதிகமாகும். ஏன்னா விரையாதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கா. அப்போ ஏதாவது ஒரு செலவும் இருக்கும். அது சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. பிரயாணம் கை கொடுக்கும். பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் நடக்கும். தகவல் தொடர்பு துறையினால் அனுகூலங்கள், மேன்மைகள் உண்டு. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க, தன்னுடைய பேச்சை மூலதனமாக வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கின்றவர்கள், அதாவது பணத்தை போடாமல் புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள், வீடு வாங்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு, அல்லது வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்பு, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு இடத்தை வாங்கிறது, இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தனுசு ராசி அன்பர்கள். ஒரே விஷயம் என்னன்னா, அங்கே ராகு உட்கார்ந்துருக்கார். அந்த ராகு இருக்கின்ற காரணத்தால், புதன் அங்கே இருக்கிறனால டாக்குமெண்ட்டு, இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும்.
ராகு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிறு தூர தேச பிரயாணங்கள். 9ஆம் இடம் என்பது தூர தேசம், 3ஆம் இடம் என்பது சிறு தூரம். ஸோ இந்த தூரங்கள், செல்லக்கூடிய வாய்ப்புகள், டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்துல சுகஸ்தானம், சுகத்தை கொடுக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் சனி பகவான் தன 2ஆம் அதிபதி 4இல் இருக்கலாம். குருவின் வீட்டில் இருக்கிறது நல்ல தன்மைதான். அப்போ சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள். அதே சமயத்தில் மக்கள் தொடர்பு, மக்கள் கனெக்டிவிட்டிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சூரியன் சிம்மத்தை பார்க்கறதுனால அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டு. அரசியலில் ஈடுபடக்கூடிய, அரசு சார்ந்த விஷயத்தில் செயல்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது. 5ஆம் அதிபதி உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு கூடுதல் சிறப்பு. அப்போ குழந்தைகளால் நன்மைகள் உண்டாகும். குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை குழந்தை காரக கிரகம் பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாசி மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு. அப்போ குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாசி 11க்கு அப்புறம் நல்லா இருக்கு. குழந்தை பாக்கியத்தில் எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை. அந்த இடத்தில் ராகு இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட், செயற்கை முறையில் கருவூட்டல், ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து செயல்படுத்தவும் கூட சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த காலகட்டம் நன்மை பயக்கும். அப்போ குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. குழந்தைகள் டிராவல் பண்ணக்கூடிய, குழந்தைகள் வெளியில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா குழந்தைகள் நன்றாக இருக்க போது சூரியன் 9ஆம் இடத்தை பார்க்குது. அரசு எக்ஸாம், ஏற்கனவே டிகிரி முடித்தவர்கள் எல்லாம் அரசு வேலைக்கு செல்லணுங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் ஆழமாக உங்கள் மனதில் பதியப்படும். கவர்மெண்ட்டுக்குள்ளே போயே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக உங்கள் மனசில் ஊறும். கவர்மெண்ட் அல்லது நிர்வாக திறமை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். ரைட். சுப காரியங்கள், குரு 7ல் வக்ர நிவர்த்தி அடைகிறது. அப்போ சின்ன சின்ன தடைகள் இருந்திருந்தாலும் அந்த தடைகள் அத்தனையும் தகர்த்தெறியப்படுகிறது. அப்போ திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு. அப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் செய்வதும், ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தேடி வரும். அப்போ ஏற்கனவே இதுவரைக்கும் திருமணமே வேண்டான்னு நினைச்சவங்களுக்கு கூட அந்த எண்ணங்கள் உங்கள் ஆள் மனதில் ஒரு துணை வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆழமாக உங்கள் மனசில் பதியப்படும். 9, 10, 11 கனெக்ட் ஆகிறதுனால தொழில் நன்றாக இருக்க போகிறது, வேலை நன்றாக இருக்க போகிறது. வேலையில் சில மாற்றங்கள் வரும். அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கப் பெறுவீர்கள். ப்ரமோஷனுக்கு தடையில்லை, இடமாற்றத்துக்கு தடையில்லை, புது ஜாப் தேடுவதற்கும் வேற மாறுவதற்கும் எந்த தடையில்லை. தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த தொழில் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஏன்னா உங்கள் மனசில் தான் சில குழப்பங்கள் கொடுத்துருக்கும். குரு வக்ரமாக இருந்தார், இல்லைன்னா அவசர முடிவுகள், ஏதோ ஒன்று எடுத்துட்டு கொஞ்சம் தடுமாற்றத்துடன் இருக்கக்கூடிய தனுசுக்கு இப்போ அந்த தடுமாற்றம் நீங்க பெறும். தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். பொது நலத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள், பொது நலத்தில் செயல்படுவது, நீங்கள் சம்பாதிச்ச ஒரு பணத்தை ஒரு குறிப்பிட்ட 1%, 2% பொது சேவைக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம், பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடுன்னு எடுத்துட்டா உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது இந்த தனுசுக்கு எப்பவுமே சிறப்பு. தட்சிணாமூர்த்தியை கெட்டியாக பிடித்து கொண்டாலே போதும். உங்கள் மனசு, எண்ணம், செயல், திறன், குழப்பங்கள் அத்தனையும் விலகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.